வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளமாகவே 85,000 மேலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/4/2024 அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எவ்வளோ போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க, எந்தெந்த போஸ்ட்லாம் வேக்கன்ட் இருக்குது, மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 விதமான போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸுக்கு 20 போஸ்ட்டும், ஆக்சுவலுக்கு 5 போஸ்ட்டும், இன்ஜினியருக்கு 15 போஸ்ட்டும், இன்ஜினியரிங் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 போஸ்ட்டும், மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 20 போஸ்ட்டும், லீகலாக 20 போஸ்ட்டையும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு பிகாம் இல்லைனா எம்காம் எம்பிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக ஆக்சுவலுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை மாஸ்டர் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இன்ஜினியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இது முடிச்சிருக்கணும், ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவதாக மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிச்சிருக்கணும், ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நேஷனல் மெடிக்கல் கமிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்டர்வியூ மூலயமா கண்டக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபேஸ் 1 சென்னையில் நடக்கும், கோயம்புத்தூரில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே இதில் எல்லா ஸ்டேட்லேயும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இதை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கெல்லாம் 250 ரூபாயும், அதர் கேண்டிடேட்டுக்கெல்லாம் 1000 விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அஃபிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு முன்னாடி சொன்ன மாதிரி 12/4/2024 இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ள முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.